அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் 2024. அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்திருக்கு. ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாமு ஜூன் மாதம் 9 நடக்கிறத பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. அதை நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாமை எப்படி நம்ம அட்டென்ட் பண்ணணும், எப்படி படித்தா நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும், ஸோ எதெல்லாம் படித்தா நம்ம பாஸ் பண்ண முடியும், எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னாவே அதுக்கு குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 10th பாஸ் குவாலிஃபிகேஷனு இருக்கும்போது ஸோ அதுக்கான பாடத்திட்டத்தை ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான பாடத்திட்டம் என்ன, அந்த பாடத்திட்டத்தை முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த பாடத்திட்டத்தை டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்தெந்த சப்ஜெக்டு, அதாவது ஜென்ரல் நாலேஜ் எவ்வளோ, ஜென்ரல் தமிழ் எவ்வளோ, ஸோ அதுக்கான பாடத்திட்டங்களை டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ ஜூன் 9 எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஜூன் 9 எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துக்குள்ளே அதுக்கான சப்ஜெக்டு பார்த்தீங்கன்னா, இப்போது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு சொன்னாலும் ஒரு 4 மாதம் நமக்கு டைம் இருக்குது. இந்த 4 மாதத்துக்குள்ளே எந்த சப்ஜெக்டை நம்ம எப்படி படிக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் தமிழ், அப்போ ஜென்ரல் தமிழ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் லாங்குவேஜுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஜென்ரல் தமிழ் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் புக்கு, ஜென்ரல் நாலேஜ் சோஷியல் புக்கு, அந்த புக்கில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய ஒன் வேர்ட் ஆன்சர் படிக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகத்தில் ஒரு பேராகிராஃபுக்கு ஒரு 10 கொஸ்டின் உங்களால் எடுக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ஏதோ ஒரு 6th ஸ்டாண்டர்டோ இல்லை 7th ஸ்டாண்டர்டோ ஒரு புக்கு ஹிஸ்ட்ரி, சோஷியல் சயின்ஸ், அந்த புக்கில் இருந்து நீங்களே சுயமாக கொஸ்டின் எடுத்து படிக்க பாருங்க. அந்த சுயமாக கொஸ்டின் எடுத்து படிக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் உங்களுக்கு நீங்கள் அனுபவத்தை ஏற்படுத்திக்கணும். அப்போ தான் நீங்கள் தேர்வில் பாஸ் பண்ணக்கூடிய வழி கிடைக்கும். எந்த ஒரு கொஸ்டினும் டைரெக்டாக நீங்கள் படிக்கிறத விட்டுட்டு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸசைஸை படிக்கிறத விட்டுட்டு நீங்கள் படிக்கக்கூடிய முறையை பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃபை படித்து நீங்களாவே கொஸ்டினு எடுத்து அதுக்கான ஆன்சரை தயார் பண்ணணும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொது அறிவு வினாவிடைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பொது அறிவு வினாவிடையே தமிழுக்கான வினாவிடைகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதுக்கான எக்ஸாமினேஷனுக்கான மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வினாவிடைகளே போட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு மெட்டீரியல் எடுத்து நீங்கள் படிங்க. முயன்றால் முடியாதது எதுவுமே
கிடையாது. நீங்கள் இப்போத்துலேருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய 4 மாத காலத்துக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிடலாம். படித்து முடிச்சுட்டு ஒரு முறை ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு உங்களுக்குள்ளே நீங்களும் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி உங்களுக்குள்ளே நீங்களும் பார்த்தீங்கன்னா எழுதி பாருங்கள். டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணி எழுத போகக்கூடிய எல்லோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள். நீங்கள் வெற்றி பெற்று விரைவில் பணி வாங்கணும். நன்றி, வணக்கம்.